ஒரு மாதங்க. ஒரு மாதம் தான் நான் என் ஒரு மாதமாக நான் ஃபோன் எடுக்கலைங்க. ஃபோனே யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். அந்த டைமில் தான் ஃபோன் எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா, மார்வல் சைட்லேருந்து பார்த்தா திடீர்னு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அதில் ஆர்டிஜே தான் திரும்ப டாக்டர் டூமா வந்திருக்காப்லையா. ஆக்சுவலி இது பழைய நியூஸ் தான். ஏன்னா இந்த மாதிரி நியூஸே நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு யாரும் அடிக்கிறதுக்கு முன்னாடி, அப்படி இந்த பக்கம் ஜுட்சு கீசனில் பார்த்தா 5 சாப்டரோட முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இது கொஞ்ச நாளைக்குள்ளே என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கொஞ்ச நாள் மிஸ் பண்ணால் கூட நிறைய அப்டேட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்படின்னு ஏன் மாற்றப்பட்டது அண்ட் ரூசோ பிரதர்ஸ் திரும்ப ரிட்டன் ஆகிருக்காங்க அந்த படங்களை டைரக்ட் பண்ணுறதுக்காக. இதுக்கு முன்னாடி வந்த 2 அவெஞ்சர்ஸ் படம் இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேமை டைரக்ட் பண்ணதும் அவங்க தான், சிவில் வார் டைரக்ட் பண்ணதுமே அவங்க தான். ஸோ அவங்கள ஏன்டா திரும்ப கூட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி மார்வல் இப்போ கொஞ்சம் டவுன்ஃபாலான நிலமையில தான் போயிட்டுருக்கு. ஸோ மார்வலில் திரும்ப பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இவங்களை திரும்ப கூட்டு வரத்துக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி தான் கூட்டு வந்துருக்காங்க போட்டிருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஜியுமே டாக்டர் டூமா கூட்டிகிட்டு வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்படின்ற படத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி டாக்டர் டூம் வரப்போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்தாலும் யார் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் தான் பல பேர் மத்தியில் இருந்துட்டு இருந்துச்சு. சிலியன் மர்ஃபி வரலாம், கியாகோல் எஸ்பெசிட்டோ இந்த பிரேக்கிங் பேடில் கஸ்பிரிங்காக வந்திருப்பாப்பில் இவர மாதிரி பல பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் டூமா வரப்போகிறாங்கன்னு சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் டூமா கன்ஃபார்ம் இருக்கிறது ஆர்டிஜே தான். இதுவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ரூமராக போயிட்டு இருந்தது தான். பட் இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு குழப்பம் இருந்திருக்கு. இவங்க எப்படி திரும்ப அயன்மேனா வந்தால் இதில் எப்படி திரும்ப வந்துச்சு, படத்தை எப்படி பேர் மாற்றினாங்க, இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பம் இருக்கலாம். இது புதுசு இல்லைங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்வல் ஏகப்பட்ட டைம் நிறைய படங்கள் பேர் வச்சு அப்புறம் பேரை மாற்றி டிஃப்ரெண்ட்டாக ரிலீஸ் பண்ணுறதுன்றது மார்வலுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இதை அவங்க வழக்கமாக பண்ணுறது தான். பட் போன டைமோட இந்த டைம் பார்த்தீங்கன்னா மார்வல் மூவிஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக ரன் ஆகிற மாதிரி இருக்குல்ல. ரொம்ப ஃபாஸ்ட் பேஸில் தான் உண்மையிலேயே போயிட்டுருக்கு. எல்லாம் டக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. மல்டிவர்ஸ் ஆகான்றதை ரொம்ப ஸ்பீடாக கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே எங்கேயோ போயிட்டுருக்கு. பட் இதே பழைய ஃபஸ்ட்டு 3 ஃபேஸ் இன்ஃபினிட்டி சாகாவை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 3 ஃபேஸ் கொஞ்சம் படங்களை வச்சு ஸ்லோ பில்டப் பண்ணி 10 வருஷம் டைம் எடுத்து கொண்டாந்தாங்க. பட் இப்போ 5 வருஷத்தில் பயங்கர ஸ்பீட் எடுத்து போயிட்டுருக்கு. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எது ஃபேஸ் 4, எது ஃபேஸ் 5, எது ஃபேஸ் 6, எது என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரில. முன்னே எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருந்துச்சுன்ற நிறைய டவுட்ஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்கலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 4, 5 and 6 இந்த மல்டிவர்ஸ் ஆக என்னென்ன மூவிஸ் வந்திருக்கு, முன்னாடி எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருந்திருக்கு, எதை தூக்கியிருக்காங்க, எதை இறக்கியிருக்காங்கன்றதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாம். இதில் சொல்ல போகிறது என்னென்ன படங்கள், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ், சீரீஸ், டிவி ஸ்பெஷல்ஸ் எல்லாமே வந்திருக்கு, அது எப்போ ரிலீஸ் ஆச்சு அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எம்சியூக்குள்ளே அது என்ன டைம் லைனில் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் பார்க்க போகிறது ஃபேஸ் 4லேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபேஸ் 4 அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாண்டியாகோ காமிகான் 2019 தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் 4 ப்ராஜெக்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணது. அந்த டைம் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருந்தாலும் அது ஸ்டார்ட் ஆனது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2021 தான். 2020 ஆரம்பிக்கிறதா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொரோனானால் ஒரு வருஷம் தள்ளி 2021 தான் ஆரம்பிச்சிது. அதில் ஃபஸ்ட்டு வந்தது வாண்டாவிஷன் சீரிஸ் தான். ஸோ வாண்டாவிஷன் சீரிஸ் ஜனவரி 15 ரிலீஸ் ஆகி மார்ச் 5 வரைக்கும் ஓடி இருக்குது 2021. மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 எபிசோட்ஸ். வாண்டாவிஷன் சீரிஸ் பார்த்தீங்கன்னா என் கேம் படம் முடிஞ்சு 3 வாரத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி இந்த கதை ஆரம்பிச்சிருக்கு. வெஸ்டியூரில் நம்ம வாண்டா அவளுக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த ஒரு இடத்த பேஸ் பண்ணி. ஸோ என் கேமுக்கு அப்புறம் 3 வாரம் கழிச்சு இந்த ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது. இது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்தோட கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த 2வது அந்த சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் சீரிஸ் மார்ச் 19 ஆரம்பித்து ஏப்ரல் 23 வரைக்கும் ஓடிட்டு இருந்திருக்கு. இந்த சீரிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாம் வில்சனும் பக்கி பான்ஸும் சேர்ந்து ஒன்றா செயல்படுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த சீரிஸில் ஆக்சுவலி ஃப்ளாக்ஸ் மேஷன்ஸ் சொல்ல போகிற ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவனுங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிளிப் அப்போ தாண்டா அந்த உலகம் நல்லா இருந்துச்சு, பிளிப்புக்கு அப்புறம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வாதாடுற ஒரு குரூப்பு, கிட்டத்தட்ட ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி தான். இந்த ஃபால்கன் வின்டர் சோல்ஜர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் நடந்து 6 மாதத்துக்கு அப்புறம் நடக்கிற அந்த சம்பவங்களை 6 மாதத்துக்கு அப்புறம் நடக்கிற கதை இது. ஸோ இந்த சீரிஸ் வாண்டாவிஷனுக்கு அடுத்தது 2வது ரிலீஸ் ஆன ப்ராஜெக்ட் இந்த ஃபேஸ் 4ல். இந்த ஃபேஸ் 4ஓட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சீரிஸ். அண்ட் இந்த சீசனை பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் 4க்கு ஒரு ஹைப்பை கிளப்பின சீரிஸ்மே பார்த்தீங்கன்னா இதுதான் லோக்கியோட ஃபஸ்ட்டு சீசன். ஜூன் 9 ஆரம்பித்து ஜூலை 14 வரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. மொத்தம் 6 எபிசோடு. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 2012 அந்த டெசராக்டை களவாட்ட போன லோக்கி டிவியை கேட்ட மாட்டிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரினா ஒரு ஆல்டர்னேட் வெர்ஷன் கதை தான் இது. ஸோ இந்த சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்துட்டு 2012 அப்போ நடந்த இந்த ஈவெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது. ஸோ டிவிஏக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்றது தான் இந்த சீரிஸில் தான் நம்ம ஹீ ஹூ ரிமைன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற கேங்கோட ஒன் ஆஃப் தி வேரியன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த அடுத்த வர ஃபேஸுக்கே பெரிய வில்லனா தேனோஸ் மாதிரி இருக்க போகிறது கேங் தான் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி அது ஒரு லெவலில் போய் அதுக்கப்புறம் இப்போ அது டூம்ஸ்டே மாறினதெல்லாம் வேலை கதை.
அதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ கேங் டைனஸ்டிக்கு அடித்தளம் போடுற விதமாக ஹீ ஹூ ரிமைன்ஸ்ன்ற ஒரு கேங் வெரியட்டை இந்த லோக்கி சீரிஸில் காட்டியிருந்திருப்பாங்க. அடுத்த பார்க்க போகிறது இந்த ஃபேஸோட ஃபஸ்ட்டு மூவி த பிளாக் விடோ. ஸோ பிளாக் விடோ படம் எடுத்துட்டிங்கன்னா ஜூலை 9 ரிலீஸ் ஆனது. இந்த படம் நம்ம நட்டாஷாவோட பேக் ஸ்டோரி ரிவீல் பண்ணுற மாதிரி தான். ரெட் ரூம்லேருந்து வந்த அந்த அசாசின்ஸ் யார், அது இந்த படம் இந்த பிளாக் விடோ என்ன தான் இந்த ஃபேஸோட ஃபஸ்ட் ஃபிலிமாக இருந்தாலும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது பயங்கரமான கிரிட்டிக்ஸ் வாங்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 2016 செட் ஆனது. இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ப்ரீக்வல் மாதிரி தான். அது கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் டைமில் தான் இந்த படமே நடந்ததாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்த வந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா லோக்கிக்கு அடுத்து வந்தது தான் வாட் இஃப். ஸோ வாட் இஃப் சீரிஸ் ஆகஸ்ட் 11 ஆரம்பித்து அக்டோபர் 6 வரைக்கும் ஓடிச்சு 2021. இந்த சீரிஸ் நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி வாட் இஃப் இந்த மாதிரி இல்லாமல் இன்னொரு மாதிரி நடந்தது தான் எப்படி இருந்திருக்கும். அண்ட் அதை வாட்சர் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கதை தான் இந்த வாட் இஃப் சீரிஸ் ஃபுல்லாகவே. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் மார்வலுக்குள்ளே பல விஷயங்கள் இப்படி நடந்தது எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸோட கலவை தான் இந்த வாட் இஃப் சீரிஸே. அடுத்தது ஃபேஸ் 4ஓட 2வது படம் ஷாங்ஷி அண்ட் த லெஜெண்ட் ஆஃப் டென் ரிங்ஸ். ஸோ ஷாங்ஷி படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் 3 2021 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் வந்து 10 ரிங்ஸோட அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போட்ட வீடியோலாம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா அப்போ தான் சேனல் ஆரம்பித்த புதுசு அந்த டைமில் போட்டது. ஸோ இந்த ஷாங்ஷி படத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்துட்டு ஒரு மல்டிவர்சல் படம் பற்றின கதை கிடையாது. ஸோ நம்ம ஷாங்ஷின்ற ஒரு சூப்பர் ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான். அண்ட் ஷாங்ஷி பார்த்தீங்கன்னா இந்த படம் அவெஞ்சர்ஸ் எண்ட்கேமுக்கு அப்புறம் தான் நடக்கிற மாதிரியே காமிச்சிருந்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீனில் கூட நம்ம வாங்கோட கேமியோலாம் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதுலேருந்து ஏதோ ஒரு சிக்னல் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி இப்போ வரைக்குமே எந்த டீட்டெயில்ஸுமே கிடையாது. அப்போ வந்ததோட சரி. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா மேபி கண்டினியூ பண்ணலாம். இல்லை அது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் எண்ட்கேமோ நம்ம சீக்ரெட் வார்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அடுத்த ரிலீஸ் ஆன படம் தான் பார்த்தீங்கன்னா எட்டர்னல்ஸ். நவம்பர் 5 2021 ரிலீஸ் ஆச்சு. எட்டர்னல்ஸ் படம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிலீஸ் ஆன டைமில் இதுவுமே பயங்கரமாக கிரிட்டிக்ஸ் வாங்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எட்டர்னல்ஸ் படத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பூமிக்கு வந்த இந்த எட்டர்னல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க இவங்க செலஸ்டியல்ஸாக உருவாக்கப்பட்ட ஆளுங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா பூமியை அந்த டீவென்ஸ் கிட்ட பார்த்துக்காத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாஜிக் பிரச்சனைகள் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸ் சண்டை போடும்போது ஏன்டா அவங்களாம் வரல அப்படின்ற மாதிரியான கேள்வியில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வானவில் கேரக்டர்ஸ் எல்லாம் படத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆகிட்டு தான் இருந்துச்சு. மார்வல் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ண ஒரு விஷயங்களுமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நிறைய கிரிட்டிக்ஸுமே வாங்குச்சு. அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் நடந்து ஒரு 6 to 8 months நடக்கிற ஒரு கதையாக சொல்லியிருப்பாங்க. லைக் அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் அண்ட் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் இந்த 2 படமும் நடந்த அதே டைமில் தான் மேபி இந்த படமும் நடந்திருக்கலான்ற மாதிரி டைம்லைன் படி பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்த வந்த சீரிஸ் தான் பார்த்தீங்கன்னா ஹாக்கை சீரிஸ். ஹாக்கை சீரிஸ் நவம்பர் 24 ஆரம்பித்து டிசம்பர் 22 2021 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு வந்திருக்கு. ஸோ மொத்தம் 6 எபிசோட். இந்த சீரிஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிளின்ட் பேட்டன் ஆக்சுவலி அந்த அவெஞ்சர்ஸ் பிளிப் நடந்த டைமில் அந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரோனினா சுற்றிக்கிட்டு இருந்திருப்பாப்பில் அந்த டைமில் பண்ண விஷயங்கள் எல்லாமே இப்போ திரும்ப கிளின்ட் பேட்டன் கிட்ட வருது. அதை தான் இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம். ஸோ நோ வே ஹோம் படம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா டிசம்பர் 17 2021 ரிலீஸ் ஆச்சு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கி தோண்டு போயிருந்த மார்வலை தூக்கி செங்குத்தாக நிப்பாட்டுதுன்னா கண்டிப்பாக அது நம்ம நோ வே ஹோம் படம் தான். நோ வே ஹோம் படத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு மல்டிவர்சல் படம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம பழைய 2 ஸ்பைடர்மேன்ஸுமே இறக்கி 3 ஸ்பைடர்மேன்ஸ் வச்சு சம்பவம் செஞ்சு நம்ம நாஸ்டால்ஜியா கூட பயங்கரம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம நோ வே ஹோம் படம் நீங்கள் எடுத்திங்கன்னா இப்போவே ஒரு இம்பார்ட்டண்டான படமாக இந்த ஃபேஸ் 4 இருந்துட்டு இருந்திருக்கு. அண்ட் இண்டிங்குமே பார்த்தீங்கன்னா அடுத்த கேரக்டர் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் பார்க்கருக்கு போயிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் அந்த படம் முடிஞ்ச அடுத்த அது கண்டினியூஷனாக தான் இந்த படமே பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட லேட் 2024 இந்த வருஷம் கிடையாது. ஆக்சுவலி அந்த டைம் லைன் படி அந்த பிளிப்பு படி பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் நடந்து 5 வருஷம் கழிச்சுன்னா அந்த டைம் லைனில் 2024 தான். ஸோ அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் நடந்த அடுத்த ஈவெண்ட்ஸில் தான் இது நடக்குது. ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் முடிஞ்ச ஒரு கொஞ்சம் ஈவெண்ட்ஸ் கழிச்சே பார்த்தீங்கன்னா இந்த படமும் ஆரம்பிக்குது. அடுத்த 2022 வருஷத்துக்கு வந்துட்டோம். இந்த வருஷத்தில் மார்வலுக்கு ஃபஸ்ட் ரிலீஸ் ஆன ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த சீரிஸ் தான் மூன் நைட். ஸோ மூன் நைட் பார்த்தீங்கன்னா மார்ச் 30 ஆரம்பித்து மே 4 வரைக்கும் ஒரு நைட் இருந்துக்கு 2022 ஆரம்பமே நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூன் நைட் சீரிஸ் எடுத்துட்டிங்கன்னா நம்ம மூன் நைட்டுன்ற புது மார்வல் கேரக்டர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. மூன் நைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்துட்டு ஹாக்கை சீரிஸ் நடக்கிற அதே ஒரு டைம் லைனில் தான் நடக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஹாக்கை முடிஞ்ச கொஞ்ச நாட்கள்லேயே இந்த மூன் நைட் சீரிஸோட அந்த ஒரு டைம் லைனுமே ஆரம்பிக்குது. இதுக்கு அடுத்ததாக வந்த படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்த ஃபஸ்ட்டு மார்வல் படம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மே 6 2022 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட 2வது பார்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு படம்ன்றதுனால ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக மல்டிவர்ஸ்க்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் ஒரு சின்ன டவுட்டு. ஏன்னா அந்த படம் ஃபுல்லாகவே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பயங்கரமாக கொஞ்சம் நர்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாலாம் எடுப்படல. அண்ட்
அண்ட் வாண்டாவை பார்த்தீங்கன்னா வில்லியாக கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவள் வில்லியானதுக்கும் அந்தளவுக்கு பெரிய ஜஸ்டிஃபிகேஷனும் இல்லாதனால இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாருமே பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணல. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக படத்துக்கு வந்த ஆடியன்ஸுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருமே அந்த சீரிஸை பார்த்ததில்ல, வாண்டா விஷன் சீரிஸாக பார்க்கவே இல்லை. வாண்டா விஷன் பார்த்தீங்கன்னா அந்த சீரிஸில் யாரும் ஜென்ரல் ஆடியன்ஸ் யாரும் பெருசாக சீரிஸ் பார்க்க மாட்டாங்கல்ல. ஸோ அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த படம் பார்க்கும்போது ஏன்டா வில்லியாக மாறணும் அப்படின்னு அந்த கன்ஃபியூஷனே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நிறைய பேருக்கு ரசிவிடாமல் போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு ஈவெண்ட்ஸாக தான் காமிச்சிருப்பாங்க. அடுத்து வந்த சீரிஸ் தான் பார்த்தீங்கன்னா மிஸ் மார்வல். ஸோ மிஸ் மார்வல் சீரிஸ் ஜூன் 8 ரிலீஸ் ஆகி ஜூலை 13 வரைக்கும் ஓடிட்டு இருந்திருக்கு 2022. மிஸ் மார்வல் சீரிஸ் ஆக்சுவலி காமிங்கில் பார்த்தீங்கன்னா மிஸ் மார்வல் ஒரு இன்ஹியூமன் அண்ட் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பவர் இருக்கும். அவள் கை கால் எக்ஸ்பேண்ட் ஆகிறது நீங்கள் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் மாதிரி நினச்சிங்கன்னா கிடையாது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான பவர். அது ஆக்ட் ஆகிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸில் நம்ம கமலா கான் அப்படின்னு சொல்லப்போ மிஸ் மார்வல் கேரக்டர் ஒரு பெரிய ஃபேன். அதாவது நம்ம கேரோல் டேனோஸ் கேப்டன் மார்வலுக்கு ஒரு பெரிய ஃபேன். ஸோ அதுக்கப்புறம் இவளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கிடைக்குது. அந்த பவர்ஸ் வச்சு என்ன பண்ணுறன்றது அந்த சீரிஸு. இதுவுமே மல்டிவர்ஸ் கூட கண்டமான்னு கேட்டிங்கன்னா இந்த சீரிஸில் பெருசாக கிடையாது. மல்டிவர்ஸ் மாதிரி போகும், ஆனால் அது ஏதோ டைம் ட்ராவல் மாதிரி கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருந்துருப்பாங்க. மிஸ் மார்வல் சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிஸ் மார்வல் ஆக்சுவலி அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் நடந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி தான் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 வருஷம் கழிச்சு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்குது. அண்ட் லாஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. கேப்டன் மார்வல் இன்ட்ரடியூஸ் பண்ணி மிஸ் மார்வலுக்கும் அவளுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு சம்மந்தம் இருக்குன்ற அப்படின்ற மாதிரி தான் இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருந்திருப்பாங்க. அடுத்ததாக ரிலீஸ் ஆன படம் தான் பார்த்தீங்கன்னா தோர் லவ் அண்ட் தண்டர். ஜூலை 8 ரிலீஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ தோர் லவ் அண்ட் தண்டர் தோரோட 5வது பார்ட்டு. இந்த படம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த படத்தில் நம்ம மைட்டி தோர் லேடி தோருமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த தோர் ராக்னராக்கில் உடஞ்ச அந்த சுத்திக்கு என்னாச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தான் காமிச்சிட்டு இருப்பாங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம். ஸோ அதுக்கு என்ன ஆச்சு அப்புறம் தான் இந்த படத்தில் தான் கோர் த காட் புட்சர்ன்ற இன்ட்ரடியூஸ் பண்ணி அவருக்கு தோருக்கு நடக்கிற பிரச்சனைகள் தான் இந்த படமே. ஸோ தோர் லவ் அண்ட் தண்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் என் கேமுக்கு அப்புறம் நடக்கிற கதை தான். என் கேமுக்கு அப்புறம் ஒரு கொஞ்ச நாட்களே நடக்கிற ஒரு கதையாக தான் பார்த்தீங்கன்னா இந்த தோர் லவ் அண்ட் தண்டர் படத்தை காமிச்சிருப்பாங்க. இதுக்கு அடுத்ததாக வந்தது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி படம் சீரிஸ் கிடையாது, ஒரு சீரிஸ் தான். ஒரு ஷார்ட் சீரிஸாக ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு ஆகஸ்ட் 10 பார்த்தீங்கன்னா ஐ எம் குரூட்ன்ற குரூட்டை வச்சு ஒரு சின்னதாக 5 எபிசோட் இருக்கிற ஒரு ஷார்ட் சீரிஸ். மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே தான் வரும், 20-30 நிமிஷத்துக்குள்ளே தான் வரும். அந்த மாதிரி சின்ன சீரிஸை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிவர்ஸ் ஈவெண்ட் அப்படி இப்படின்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. சும்மா இவ்வளோ பெருசாக ஒரு ஈவெண்ட்லாம் போயிட்டுருக்கே ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக இல்லை சும்மா ஒரு பொழுதுபோக்காக ஒரு ஃபீல் குட்டாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேபி இந்த சீரிஸை பார்க்கலாம் ஐ எம் குரூட்ன்றதை. அடுத்து கடைசியாக வர சீரிஸ் தான் பார்த்தீங்கன்னா ஷீ ஹல்க். ஸோ ஷீ ஹல்க் சீரிஸ் ஆகஸ்ட் 18 ரிலீஸ் ஆகி அக்டோபர் 13 வரைக்கும் ஓடிட்டு இருந்திருக்கு 2022. ஆக்சுவலி இந்த சீரிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹல்க் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ஷீ ஹல்க், அதாவது ஜெனிஃபர் வால்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீல். அந்த வக்கீலுக்கு ஹல்க் மூலமாக நம்ம ப்ரூஸ் பேனர் மூலமாக தான் பவர் கிடச்சிருக்கோம். அந்த பவர் கிடச்சதுக்கப்புறம் அவள் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சீரிஸ் தான். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெட்பூல் மாதிரி ஒரு ஃபோர்த் வால் பிரேக்கிங் கேரக்டர் தான் அண்ட் ஒரு ஃபன்னியான அது ஃபோர்த் வால் பிரேக்கிங் கேரக்டர் தான். ஸோ அந்த கேரக்டர் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு தான் இந்த சீரிஸை காட்டியிருந்திருப்பாங்க. இந்த சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஷாங்ஷி படம் நடந்து ஒரு கொஞ்சம் டைம்குள்ளேயே நடக்கிற ஒரு ஷார்ட் டைம்குள்ளேயே நடக்கிற ஒரு சீரிஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷீ ஹல்க் அட்டானியட்லான்ற சீரிஸ். ஸோ ஷாங்ஷி முடிஞ்சால் கொஞ்சம் நாட்களே நடக்கிற மாதிரியான ஒரு சீரிஸ். இதை பற்றி நான் கடைசியாக வரேன். இதே ஃபேஸில் 2 டிவி ஸ்பெஷல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வேர்வல்ஃப் பை நைட், இன்னொன்று கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஹாலிடே ஸ்பெஷல். வேர்வல்ஃப் பை நைட் அக்டோபர் 7 ரிலீஸ் ஆச்சு. கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஹாலிடே ஸ்பெஷல் நவம்பர் 25 ரிலீஸ் ஆச்சு. ஸோ வேர்வல்ஃப் பை நைட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானர். இந்த ஹாரர் படங்கள், இந்த மான்ஸ்டர்ஸ் சீரிஸில் இருக்குல்ல, ஸோ அந்த மான்ஸ்டர்ஸ் வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற ஒரு கதையாக தான் பார்த்தீங்கன்னா இதை காமிச்சிருந்துருப்பாங்க. ஆக்சுவலி இப்போ வரைக்குமே இது எம்சியூக்குள்ளே இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இது எம்சியூக்குள்ளே எங்கே நடக்குது, எப்போ நடக்குது, எந்த டைமில் நடக்குதுன்றதை பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களே கன்ஃபார்ம் பண்ணல. இன்னும் எம்சியூக்குள்ளே இது அஃபிஷியலாக அவங்க இன்ட்ரடியூஸும் பண்ணல. ஸோ அதுக்கு தான் இப்போ வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதா தான் நியூஸ் போயிட்டுருக்கு இன்னுமே. அண்ட் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஹாலிடே ஸ்பெஷல் எடுத்துட்டிங்கன்னா நவம்பர் 25 ரிலீஸ் ஆனது. அண்ட் இந்த படம் நம்ம பீட்டர் கோயிலுக்கு ஒரு கிஃப்ட் தேடி போகிற ஒரு ஜேர்னி சீரிஸ் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதை காமிச்சிருந்துருப்பாங்களே. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன டிவி ஸ்பெஷல், லைக் ஒரு இவ்வளோ பெருசாக பரபரப்பாக போயிட்டு இருக்கிறதுல இதுவுமே ஒரு ஃபீல் குட் மாதிரி, அந்த ஐ எம் குரூட் சீரிஸ் மாதிரியுமே இதை நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்த லாஸ்ட் படத்துக்கு வந்துட்டோம். பிளாக் பேந்தரோட செகண்ட் பார்ட் வக்காண்டா ஃபார் எவர். ஸோ ஆக்சுவலி சாட்விக் போஸ்மேன் இறந்ததுக்கப்புறம் எப்படி அவங்க செகண்ட் பார்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் தமிழில் நம்ம டிச்சாலோட தங்கச்சியான ஷூரியை வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த பிளாக் பேந்தராக கொண்டு போயிருந்திருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 11, 2022 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷூரியை பிளாக் பேந்தராக மாற்றது மட்டும் இல்லாமல் நேமோர்ன்ற புது வில்லனுமே நேமோர் கேரக்டருமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அவனுமே ஹீரோ தான், பட் வில்லன் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. காமிக்ஸ்லையுமே பிளாக் பேந்தருக்கும் நேமோருக்கு எப்போவுமே ஆகாது. படத்தில் அதை கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருந்தாங்க. பிளாக் பேந்தர் படம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமுக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. தோர் லவ் அண்ட் தண்டர் அண்ட் ஆண்ட்மேன் வாஸ் குவாண்டமேனியா, இந்த 2 படங்களுக்குமே ஒரு ஈக்குவலாக பேரலாக இந்த கதையுமே நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருந்துருப்பாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் ஃபேஸ் 4.
மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 படம் 8 சீரீஸு 2 ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் 2 டிவி ஸ்பெஷல்ஸு ஒரு ஷார்ட் சீரிஸ் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸில் மட்டுமே கிட்டத்தட்ட 18 ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. இதுதான் இந்த சீரிஸோட இதுதான் இந்த ஃபேஸோட முக்கியமான ஆக்சுவல் பிரச்சனையே. ஏன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் மார்வல் ஃபேன்ஸுக்கு இது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக அவங்க படம் பார்க்கும்போது அவங்க சீரிஸ் யாரும் பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஸோ நார்மலாக வந்து இப்போ ஒரு படத்தை பார்க்கும்போது இந்த மாதிரியான சீரிஸ் கூட கனெக்டிவிட்டியான விஷயங்கள் வரும்போது அவங்களுக்கு அது புரியறதே கிடையாது பெரும்பாலும். அந்த டைமில் ஃபேஸ் 4 ரிலீஸ் ஆகும்போது இந்த மாதிரி பல கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்திருக்கு. மார்வல் மேலே நீங்கள் படத்தை வந்துட்டு செப்பரேட்டாக விட மாட்டீங்க, சீரிஸ் கண்டினியூஷனாக விட்டால் எப்படி புரியும். இந்த டைமில் தான் நிறைய ஃபீமேல் சூப்பர் ஹீரோஸுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எம்சியூவாக மாறினதுமே பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் ஏகப்பட்ட ஃபீமேல் சூப்பர் ஹீரோஸ் அண்ட் ஆல்ரெடி இருந்த மேல் சூப்பர் ஹீரோஸ்க்குமே ஃபீமேல் கவுண்டர் பார்ட் மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர் ரிலீஸ் பண்ணி இந்த டைமில் இது எம்சியூவாக மாறினதுமே இந்த தருணத்தில் தான். நிறைய ப்ராஜெக்ட்ஸை பற்றியும் ரிலீஸ் பண்ணி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டோரியோட கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா, மல்டிவர்ஸ் ஆக அப்படின்னு சொல்கிறாங்களே, எங்கடா மல்டிவர்ஸ் இருக்குது, 1-2 ப்ராஜெக்ட்டை தவிர நீங்கள் மல்டிவர்ஸ் எங்கேயுமே காட்டலையடா, அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மார்வல் ஃபேன்ஸே போட்டு அடி அடிச்சு துவைக்கிற ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் 4 பயங்கர இதாக போயிட்டு இருந்திருக்கு. ஆக்சுவலி இவங்க பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா பிளாக் விடோ படம் ஆக்சுவலி 2020 ரிலீஸ் ஆகிற மாதிரி, ஏப்ரல் ஆர் மே 2020 பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்திருக்கு. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா கொரோனாவுமே வந்தது. ஸோ கொரோனா வந்ததுனால இவங்களால் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, ரொம்ப தள்ளி தான் ரிலீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால் அந்த டைமில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதனால 2021 தான் ரிலீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு அந்த டைம்லேருந்து பிளான் பண்ணதுனால இந்த வருஷத்துக்குள்ளே அதை நம்ம முடிக்கணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷார்ட் ஸ்பீட் ஆஃப் டைமில் இத்தனை சீரிஸும் பார்த்தீங்கன்னா எடுத்து வேகமாக ரிலீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் இந்த படங்களோட ரிசல்ட் ஒரு ஆஃப் பாயிலாக வந்ததுக்கு அதுவுமே ஒரு காரணமாக இருக்கலாம். நிறைய விஎஃப்எக்ஸ் ஷாட்லாம் முடியாமல் வந்தது, ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் ஏகப்பட்ட பிளாட் ஹோல்ஸ் இருந்தது, மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இது ஒரு மெயின் காரணமாக இருக்கலாம் அந்த கொரோனானால. என்னதான் இந்த ஃபேஸ் 4 பயங்கர அடி வாங்கினாலும் ஃபேஸ் 4 பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆக போகுது. இப்போ கரெக்டாக நம்ம ஃபேஸ் 5ல் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபேஸ் 5 and 6 பற்றி இதுக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக வீடியோ போயிடுச்சு. ஃபேஸ் 5 and 6 பற்றி கண்டிப்பாக இந்த வீடியோவில் பேச முடியாது. அதனால் அந்த ஃபேஸ் 5 and 6ல் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு, அதெல்லாம் என்ன நிலவரம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை.